Hello everyone. So in the video மூலமா I'm going to take you to a new place, a new country which is unknown to you. So shall we go? So get yourselves ready. We are moving from India to Chile. So Chilean literature was born during the Spanish conquest during 1500s in Chile. So the main language spoken there is Spanish. ஸோ இந்த வீடியோவில் சிலியன் லிட்ரேச்சரில் உள்ள ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஃபர்கெட் மீ பை பாப்லோ நெருடா. ஸோ ஐல் describe in detail about the poet after the paraphrase of the poem. So first we'll directly go into the poem. If you forget me. So what comes to your mind when you hear this phrase? If you forget me. So it reminds me of my earlier days. ஸோ நான் ஸ்கூல் முடிக்கும் போது we will have many friends. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம காலேஜ் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ வேறு காலேஜ் போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் நீ மறந்த அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ we would have heard these phrases from our friends. நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்போம். வேறு யாரெல்லாம் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, when someone is filled with love, ரொம்ப அதிகமாக யார் மேலேயாவது நம்ம அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த அன்பின் வெளிப்பாட்டில் வர ஃப்ரேஸ் தான் வந்து இது இஃப் யூ ஃபர்கெட் மீ. நீ மறந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த பொயட்டும் வந்து இந்த ஃப்ரேஸை வந்து அவரோட பிலவடுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நீ என்னை மறந்துட்டேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ திஸ் poem இஸ் அபவுட் அன் இன்டென்ஸ் லவ் ஆஃப் த poet ஃபார் his beloved. ஸோ அந்த பிலவட் யாருன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ அந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ். ஃப்ரீ வேர்ஸ்னால் என்ன அப்படின்னா, எந்த பொயட்டிக் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாமல் எழுதுறது தான் வந்து ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ்லாம் பார்த்துருப்போம். சானட்னா என்னது? அ போம் ஆஃப் 14 lines அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பிக்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்கணும் அப்படின்னு இருப்போம். நாவல் எழுதணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். வேற ஃப்ரீ வேர்ஸ் இந்த சென்ஸ் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாமல் சும்மா மனசில் வந்து அதை எழுதி விட்றது, அடிச்சு விட்றது தான் வந்து என்னது ஃப்ரீ வேர்ஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த போமும் இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ். 6 stanzas இருக்குது. அதில் வந்து அன்ஈவன் ஸ்டான்ஸாஸாக தான் இருக்குது. சரியா? ஒரு ஸ்டான்ஸாக்கும் இன்னொரு ஸ்டான்ஸாக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தா நிறையா இருக்குது. அப்புறம் தேர்டு கொஞ்சம் கரையாக இருக்குது. ஸோ அன்ஈவன் ஸ்டான்ஸாஸாக தான் இருக்குது. ஸோ வில் கோ இன் டு த போம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஐ வாண்ட் யூ டு நோ ஒன் திங். ஸோ அந்த போயட் பாப்லோ நெருடா வந்து அவரோட பிலவட் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹி ஹேஸ் சம்திங் இன் இஸ் ஹார்ட். ஸோ அதை வந்து அவரோட பிலவட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ ஸ்டான்ஸா 2, யூ நோ ஹவு திஸ் இஸ். If I look at the crystal moon, at the red branch of the slow autumn at my window, if I touch near the fire the impalpable ash or the wrinkled body of the log, everything carries me to you, as if everything that exists, aromas, light, metals, were little boats that sail toward those isles of yours that wait for me. So இந்த போம் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லலாம். ஈஸி டு காம்ப்ரிஹெண்ட், நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், யூ நோ ஹவு திஸ் இஸ். த போய்ட் வந்து அவரோட பிலவட் கிட்ட வந்து சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா எனக்கு நான் எப்படி ஃபீல் ஆகுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன ஃபீல் ஆகுறாருன்னு பார்க்கலாம். இஃப் ஐ லுக் அட் த கிறிஸ்டல் மூன், நான் கிறிஸ்டல் மூனை பார்க்கும்போது, மூனை விச் இஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மூனை நான் பார்க்கும்போது, at the red branch of the slow autumn at my window, autumn சீசனில் நான் விண்டோ வழியாக, ஸோ அதோட ரெட் பிரான்ச்சஸ் ஹியர் டினோஸ், ஸோ அது லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது, இஃப் ஐ டச் நியர் த ஃபயர் த impalpable ash,
ஸோ ஃபயர்வுட்டுக்கு பக்கத்தில் போய் ஸோ அது எரிஞ்சு போன அந்த ஆஷஸை வந்து டச் பண்ணி பார்க்கும்போது த ரிங்கிள் பாடி ஆஃப் த லாக். ஸோ எரிஞ்சு முடிச்ச உடனே அந்த லாக் வந்து எப்படி இருக்கும், அந்த மரக்கட்டை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அப்படி இருக்குதோ, நம்ம டச் ஆனால் தான் அது வந்து உடையும். ஸோ அது அதோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ரிங்கிள் டை, தழும்பு தழும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் கேரிஸ் மீ டு யூ. ஸோ நான் பார்க்குற எல்லா விஷயமும் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்னே ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஸோ என்னதை பார்த்தாலும் ஒரு மூணை பார்த்தாலும் நம்ம பழைய இதுலலாம் டிவி பழைய சாங்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். லவர் வந்து எங்கள் வீட்டில் இருந்தே மொட்டை மாடியிலேருந்து நிலாவை பார்ப்பாங்களாம். அந்த நிலாவில் அவங்களோட பிலவடோட ஃபேஸ் தெரியுமா, அவங்க அங்கேருந்து பார்ப்பாங்களாம், அவங்களுக்கும் இதேமாரி அவங்களோட லவ்வரோட ஃபேஸ் வந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரியே தான் இவரும் ஃபீல் பண்ணுறாரு. இஃப் ஐ லுக் அட் த கிறிஸ்டல் மூன், ஃபஸ்ட்டு நான் மூணை பார்க்கும்போது எனக்கு உன்னையே பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெட் ஆட்டம் லீவ்ஸை பார்க்கும்போது ஐ கேன் ஃபீல் யூ, அதோட அந்த ஏர், ஃப்ரெஷ் ஏர் என்கிட்ட வரும்போது எல்லாமே வந்து உன்னை நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்து வந்து ஒரு ஆஷை தொட்டால் கூட, ஃபயர்வுட்டில் இருக்கிற ஒரு ஆஷை தொட்டால் கூட நான் உன்னையே தொடுற மாதிரியே ஐ ஃபீல் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மரக்கட்டையோட ரிங்கிள்ட் பாடியை பார்த்தாலும் எனக்கு ஒன்னே பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்ரிதிங் விச் த poet sees carries him to his beloved அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாருல ஸ்டார்டிங்கில். அதுதான் இது. நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். as if everything that exists, இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிற எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒன்னே தான் ஞாபகப்படுத்துது, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கி சொல்லுவாங்க. அரோமாஸ், லைட், மெட்டல்ஸ். ஸோ அவர் பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற எல்லாமே, அவர் ஸ்மெல் பண்ணுறது கூட அவளோட லவ்வரோட எந்த ஸ்மெல் இது பண்ணாலுமே வந்து ஹி ஃபீல்ஸ் ஹிஸ் லவ்வர்ஸ் ஸ்மெல். ஸோ யூ கேன் ஆஸ்க், அரோமாஸ் எப்படி ஒருத்தரோட ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷாருக் கானோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பர்ஃப்யூம் அட்வர்டைஸ்மெண்ட், டென்வர்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவர் சொல்லுவார், யூ நோ ஹவ் ஐ லுக், யூ நோ ஹவ் ஐ ஸ்பீக், டூ யூ நோ ஹவ் ஐ ஸ்மெல் அப்படின்னு கேட்பார். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து வெளியில் வரும். ஸோ அதை தான் வந்து அவர் போயிட்டு சொல்கிறாரு, நான் சுற்றி எனக்கு அடிக்கிற ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்து பார்க்க இது பண்ணுறதுக்கு உன்னோட ஸ்மெல் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஈவன் இஃப் ஐ சி த லைட், ஈவன் இஃப் ஐ சி எனி மெட்டல்ஸ், ஸ்பூன் பார்த்தாலும் தட்டு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, இது எல்லாமே ஒரு போட்டாக மாறி நீ இருக்கிற ஐலாண்டுக்கு என்னைய கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும், அந்த ஐலாண்டில் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ were little boats that sail toward those isles of yours. Isles அப்படின்னா தீவு, of yours that wait for me. poet வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட் ஓன்லி tangible objects, tangible, TANGIBLE, tangible objects in the sense objects we can perceive or see, பார்க்க முடிகிற ஆப்ஜெக்ட்ஸ் லைக் அந்த ஆட்டம் லீவ்ஸு, லாகு, ஆஷு, மூணு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் கண்கூட பார்க்க கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது மட்டும் வந்து என்ன பண்ணலை, அவரை வந்து அவளோட பிலவட் கூட சேர்க்கலை. வேறஸ் இன்டான்ஜிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் அரோமாஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாது அரோமாஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இட் டேக்ஸ் த poet டு ஹிஸ் பிலவட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து லைட் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கிறது, லைட் அட் த ஃபயர் பிளேஸ் மென்ஷன் ஆகிருக்கிறது. ஸோ அந்த poetக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, அவள் பிலவடோட ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபயர் பிளேஸில் எரியிற லைட் வந்து இட் ரிசம்பிள்ஸ் இட் மேக்ஸ் ஹிம் ஃபீல் லைக் இட் இஸ் ஹிஸ் பிலவட்ஸ் ஐஸ். ஸோ அடுத்தது வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ அந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த பிலவடோட பாடியோட க்ளோ மாதிரி இருக்குது, க்ளோ ஆஃப் ஹர் பிலவட்ஸ் பாடி தான் வந்து மெட்டல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹி ஃபீல்ஸ் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் should turn into a boat and carry him to his beloved. So hope you are clear with the second stanza. So we'll go to the third one. Well, now
இஃப் லிட்டில் பை லிட்டில் யூ ஸ்டாப் லவ்விங் மீ ஐ ஷல் ஸ்டாப் லவ்விங் யூ லிட்டில் பை லிட்டில். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவரோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸாலே வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது, ஒரு வேளை நம்மளை வந்து அவன் மறந்துட்டானா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இஃப் லிட்டில் பை லிட்டில் யூ ஸ்டாப் லவ்விங் மீ, கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை லவ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ ஷல் ஸ்டாப் லவ்விங் யூ லிட்டில் பை லிட்டில், நானும் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னையே மறந்துடுவேன், உன்னையே நினச்சிட்டு உருகிட்டு இருப்பேன் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ fourth stanza. If suddenly you forget me, do not look for me, for I shall already have forgotten you. ஸோ the poet வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னை மறந்துட்டேன்னா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ திடீர்னு வந்து என்னை மறந்துட்ட அப்படின்னா எனக்காண்டி நீ வந்து யோசிக்காத, ஐயோ இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, இவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நீ மறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், உன்னையே மறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் இன்டென்ஸ் லவ் ஃபார் ஹிஸ் பிலவட். அது வந்து என்ன சொல்கிறது, இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் டங், நாட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஸோ அவரோட ஹார்ட்டில் வந்து அவரோட பிலவட் அவர் நேசிக்கிற மாதிரியே நேசிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஒரு வேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு he just expresses to his tongue, not from his heart. சரியா?